ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இஸ் சையத் ஃப்ரம் ADA 247 தமிழ். இந்த வீடியோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐ பிஓ எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஏன்னா எஸ்பிஐ பிஓ நிறைய பேர் போன பேங்க் எக்ஸாம்ஸ் பற்றி கேட்கும்போது எஸ்பிஐ பிஓ பற்றி தனியாக போடுங்க சார் ஒரு வீடியோ, போடுங்க சார் வீடியோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரிப்ளைக்கான வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்பிஐ பிஓ பற்றி ஃபுல்லான கிளாஸிஃபிகேஷன் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ எஸ்பிஐ பிஓனா என்ன? எஸ்பிஐ சொல்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நம்மளுக்கு பிஓ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த கண்டக்ட் பண்ணுறாங்க. லைக் 2 வருஷம் ஒன்ஸ், 3 வருஷம் ஒன்ஸ் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி எலிஜிபிள் ஃபார் ப்ரொவிஷனல் வேகன்சிஸ் இன் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். எஸ்பிஐ பிஓ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கவர்டட் ஜாப்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் ஜாபாக இருக்கும்னா சேலரி பொறுத்த வரைக்கும் சரி, ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ பிஓ ஒரு டாப் நாட் ஜாப் தான் சொல்லியாகணும். சூப்பர்வான ஜாபாக அது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி பிராண்ட் வேல்யூ, எஸ்பிஐ பிஓ கன்சிஸ்ட் ப்ரீமியம் ஜாப். எஸ்பிஐ பிஓ தான் நமக்கு என்னது ஒரு ப்ரீமியம் ஜாபாக நம்மளுக்கு இருக்குது. லுக்கரேட்டிவ் பே ஸ்கேல், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பே ஸ்கேல் நம்மளுக்கு கொடுக்குது. அதே மாதிரி க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேறு ஈவன் பிஓ கேன் ப்ரோக்ரஸ் டு லெவல் ஆஃப் சேர்பர்சன் அளவுக்கு ப்ரோக்ரஷன் கொடுக்குறது வேறு எந்த ஜாப் போஸ்டிங்கும் இல்லை. நம்மளோட எஸ்பிஐ பிஓ தான் நமக்கு இந்த அளவுக்கு ப்ரோக்ரஷன் நம்மளுக்கு கொடுக்குது. அதே மாதிரி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் சோஷியல் ப்ரெஸ்டீஜும் ரொம்ப உங்களுக்கு கிடைக்கும். அதே எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் கன்சிஸ்ட் ஆஃப் 3 phases. என்னென்ன இருக்குது? ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. கேண்டிடேட் மஸ்ட் பாஸ் ஈச் ஸ்டேஜை பாஸ் பண்ணும். ஃபைனல் செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் த மெரிட். பிஃபோர் பிகினிங் யூ ஷுட் பி கெட் அன் ஐடியா அபவுட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஓகே, இது தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஸோ எஸ்பிஐ ப்ரமோஷன் லெவல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ பிஓவாக நீங்கள் உள்ளே போனால் அடுத்தடுத்து நீங்கள் இப்படியே ப்ரமோட் ஆவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரமோட் ஆவீங்க, தென் டெப்டி மேனேஜர், மேனேஜர், சீஃப் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், டெப்டி ஜென்ரல் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், சீஃப் ஜென்ரல் மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், சேர்மன் சொல்லி அடுத்த ப்ரொக்ரஷனில் நம்ம ப்ரமோஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஓகே, த ஃபாலோயிங். ஸோ நீங்கள் நிறைய பேர் ஜாப் ப்ரொஃபைல் தான் கேட்டுறோம். ஸோ எஸ்பிஐ நான் பிஓ கிளியர் பண்ண எந்த மாதிரி ஜாப் நேச்சர் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருந்தாங்க. ஸோ சூப்பர்வைஷன், கிளரிக்கல் ஆக்டிவிட்டீஸை சூப்பர்வைஸ். ஸோ உங்களுக்கு கீழே நிறைய கிளர்க்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் தான் சூப்பர்வைஸ் பண்ண போகிறீங்க. அதே கஸ்டமர் சர்வீஸ் பண்ணும், லோனை ப்ராசஸ் பண்ணும், ஓப்பனிங் பேங்க் அக்கௌண்ட்ஸை பண்ணும், புது ஸ்கீம்ஸை மார்க்கெட்டிங் பண்ணும், மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ பிஸ்னஸ் பேங்க் கொண்டு வரணும். எனி அதர் டாஸ்க் பை த பேங்க் ஃப்ரம் டைம் டு டைம் இருக்கணும். ஆன்சைட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க இதுக்கு. ஸோ அதே மாதிரி எஸ்பிஐ பிஓ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை. கண்டிப்பாக நம்மளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரதான் போகுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஜூன் எண்டு ஜூலை 1 நமக்கு பிஓ எக்ஸாம் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 600 வேகன்சிஸ் to 800 வேகன்சிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் எஸ்பிஐ பிஓ. ஓகே, அதே மாதிரி வேக்கன்சிஸ் நமக்கு நான் சொன்ன மாதிரி தான் வரும். ஏஜ் லிமிட் 21 to 30 வரைக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலே போதுமானது. ரொம்பவே ஒரு என்னது டீசெண்டான ஒரு ஜாபாக அது இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மோஸ்ட்லி நடக்கும். அதே மாதிரி சேலரி பொறுத்த வரைக்கும் 80,000 1 lakh வரைக்குமே சேலரி ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா 8 பே கமிஷன் வந்தால் எல்லா உங்களோட சேலரி பே ஸ்கேல் டபுள் ட்ரிபிள் ஆகும். ஓகே, அதே மாதிரி சேலரி நான் சொன்னது அதான். அப்போ ஃபிலிம்ஸ் 2 years. ஸோ ப்ரொபேஷன் பீரியட் சொல்கிறது 2 வருஷம். ஸோ நீங்கள் என்டர் ஆகிறப்ப ஆஸ் அ ட்ரைனியாக தான் என்டர் ஆவீங்க. 2 years ப்ரொபேஷனில் ஒர்க் பண்ணுவீங்க. ஒன்ஸ் உங்களோட ஸ்கில்லாம் பார்த்துக்கிட்டு மோஸ்ட்லி உங்களை பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஜூனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 1st and 2nd ஆகஸ்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மெயின்ஸ் செப்டம்பரில் வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ சேலரி ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களோட சேலரி பேசிக் பே இது. ஸோ ஸ்பெஷல் அலவன்ஸ் இது எல்லாமே அதோட ஸ்ப்ளிட் அப். கிராஸ் சேலரி பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 93,000 உங்களுக்கு கிராஸ் சேலரி இப்போதைக்கு வருது. டிடக்ஷன்ஸ்லாம் போக உங்களுக்கு 80,000 வரும். கைக்கு வருது 80,000 வரும். இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். 8 years ஆக்சுவலாக குட் அமௌண்ட். நம்ம கண்டிப்பாக 1 lakh வரைக்கும் கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, அதே இதுதான் சேலரி பே ஸ்கேல். நிறைய பேர் இல்லை சார் நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். இதில் 56,000, 15,000, 14 ஸ்பெஷலாக இது நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 81,000 வரும். 81,000 ப்ளஸ் தான் வரும். சேலரி ஸ்கேல் உங்களுக்கு 81,000 ப்ளஸில் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி கிடைக்கும். ஓகே,
ஸோ ரெகுலர் ப்ரீவியஸ் இயர் வேக்கன்சிஸ்லாம் பார்க்குறப்ப 2025 நமக்கு வேக்கன்சிஸ் வந்து அரௌண்ட் நம்மளுக்கு வந்து 541 வேக்கன்சிஸ் வந்துச்சு. ஸோ அதை எஸ்டிமேட் பண்ணி பார்க்குறப்ப நம்ம ஒரு 600 வேக்கன்சிஸ் நம்ம வந்து எஸ்பிஐ பிஓக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். 600 to 800 ரொம்ப லார்ஜ் நம்பர், நம்ம அவ்வளோ சொல்ல முடியாது. ஒரு 500 to 600 வேக்கன்சிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த இயர். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் மஸ்ட் பி அ கிராஜுவேட். நீங்கள் எந்த டிசிப்ளினில் கிராஜுவேட் ஆயிருந்தால் கூட நீங்கள் எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். அதே மாதிரி ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் தோஸ் ஹூ ஆர் இன் ஃபைனல் இயர், இதுதான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நான் அன்லைன் பண்ணி வச்சுருக்கேன். தோஸ் ஹூ ஆர் இன் ஃபைனல் இயர் செமஸ்டரில் இருந்தால் மே ஆல்சோ அப்ளை ப்ரொவிஷ்னலி அப்ளை பண்ணலாம், சப்ஜெக்ட் டு கண்டிஷன். இன்டர்வியூ வரப்போ நீங்கள் கிராஜுவேஷன் ஆயிருக்கணும். இன்டர்வியூ வரப்போ இன்டர்வியூ வந்து ஒரு வேளை நீங்கள் எஸ்பிஐ பிஓ வந்து ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டர்வியூன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த இன்டர்வியூ ஸ்டேஜ் நீங்கள் உள்ளே வரப்போ நீங்கள் என்னது உங்களோட ஃபைனல் செமஸ்டர் இல்லை இப்போ ப்ரொவிஷனல் ஷீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் இருக்கிறவங்க தாராளமாக எழுதலாம். சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கேண்டிடேட் மஸ்ட் பி 21 ஏஜ்லேருந்து 30 ஏஜ்குள்ளே இருக்கணும் ஏஜ் லிமிட். ஓகே, ஸோ எஸ்பிஐ பிஓவோட எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். இதில் நமக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இங்கிலீஷ்க்கு என்னது 40 மார்க். எஸ்பிஐயில் எப்போவுமே இங்கிலீஷ்க்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுப்பாங்க. எஸ்பிஐயில் இங்கிலீஷ்க்கு வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். நியூமருக்கு இது உங்களுக்கு செக்ஷனல் டைமிங்கும் இருக்குது. பேங்க் பொறுத்த வரைக்கும் எல்லா பேங்க் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷோட சிலபஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே இங்கிலீஷோட சிலபஸ், இது வந்து குவான்ஸோட சிலபஸ், இது ரீசனிங்கோட சிலபஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஆக்சுவலாக இது இம்பார்ட்டன்ட், அதுக்கு இம்பார்ட்டன்ட் எல்லாமே சொல்ல முடியாது, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் டாபிக் வைஸ் கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து டெப்த்தாக கான்செப்ஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அந்த எஸ்பிஐ பொறுத்தவரைக்கும் நிறைய கான்செப்ஷுவல் கொஷின்ஸ் வரும், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷின்ஸ் அதிகமாக வரும். ஸோ எஸ்பிஐ பிஓக்கு உங்களோட கான்செப்ட் கிளாரிட்டி நல்லாவே இருக்கணும், அப்போ தான் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். டெஃபினட்டாக யாரெல்லாம் எஸ்பிஐ பிஓ எனக்கு எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் நான் கிளியர் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்னது டெஃபினெட்லி வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கிலீஷ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்பிஐ ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் ஆவரேஜ் டு செலக்டட். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டை ப்ரிப்பேர் டு கிளியர் மெயின். என்ன ஒரு ஆவரேஜ் நீங்கள் ஒரு ஆவரேஜான ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைப்பீங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பேர் டு டாப் த மெயின்ஸ். செலக்டட்னா என்னது, இங்கே செலக்டட் யார் சொல்கிறாங்கன்னா ரொம்ப புத்திசாலியான ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரிலிம்ஸோட சேர்த்து மெயின்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி இன்டர்னலைஸ் திஸ் 5 மைண்ட் செட். ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுக்கும்போதே வந்து ப்ரிலிம்ஸ் மாதிரி நான் ப்ரிலிம்ஸ் படிக்கிறேன் அப்படி இல்லாமல் நான் ப்ரிலிம்ஸோட சேர்த்து மெயின்ஸுக்குமே படிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, டைம் அண்ட் டிஸ்டன்ஸோ இல்லை ஒரு சிம்பிளிஃபிகேஷனோ இல்லை ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் இந்த மாதிரி எந்த குவான்ஸ் டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் சால்வ் பண்ணிவிட்டு அதோட மெயின்ஸில் கொஷினை வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒன்ஸ் பேங்க் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு அவ்வளோ கேப் இருக்காது, கேப் ரொம்ப கம்மியாக தான். ஒன்ஸ் கிளியர் ஆனால் கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்காது, மெயின்ஸ் வந்து எழுதுறதுக்கான ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் என்ன சொல்ல, ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது எல்லா டாபிக்ஸுமே மெயின்ஸ் லெவலுக்கு பெனிட்ரேட் பண்ணி படிங்க. அதுதான் ஃபஸ்ட் ஒன். அப்புறம் என்னது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் மாக் டெஸ்ட் வந்தால் தேர் டயகனைசிஸ். மாக் டெஸ்ட் அது ப்ராக்டிஸில் அதுதான் நமக்கு டயகனைசிஸாக இருக்கும். அதே மாதிரி மாக் வித்தவுட் 30 மினிட் போஸ்ட் அனாலிசிஸ். அது 30 மினிட் போஸ்ட் அனாலிசிஸ் பண்ணியே ஒரு மாக் டெஸ்ட் நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் போஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும். பண்ணாமல் நீங்கள் ஒரு 100 மாக் டெஸ்ட் போட்டாலும் அது வேஸ்ட்டாக தான் போகுது. ஏன்னா திருப்பி ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாது நம்ம எதுக்கு மிஸ்டேக் பண்ணுறோம், எங்கே போகிறோம், எங்கே வரோன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்காது. ஓகே, அதே மாதிரி getting 60 questions right in 60 minutes beats getting 80 questions because of negative mark. GA is not optional. Most prelim focused candidates ignore general awareness until the last week. ஏன்னா வந்து ஜென்ரல் அவேர்னஸ் நமக்கு டயர் 2ல் தானே இருக்குது, டயர் 1ல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. டயர் 2 நீங்கள் மெயின்ஸுக்கு போகிறப்ப உங்களுக்கு ஒரு 20 days கூட இருக்காது. நீங்கள் என்ன ஜென்ரல் அவேர்னஸ் படிக்க முடியும்னு நினைக்கிறீங்க, ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ மெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் ஜிஏ கேரிஸ் 40 and இது வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக். இது வந்து ஜிஏ தான் என்னது ரொம்ப ஹை வெயிட்டேஜ். இக்னோர் பண்ணால் உங்களால் மெயின்ஸை கிளியர் பண்ண முடியாது. ஜிஏனா என்ன தியரி தானே படிச்சுக்கலாம், கடைசியாக படிச்சுக்கலாம்னு சொன்னால் உங்களால் கிளியரே பண்ண முடியாது. ஃபஸ்ட்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜிஏனா ஒன்றும் இல்லைப்பா, பேங்கிங் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்டாட்டிக் ஜிகேவும் டெய்லி வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கணும். அது உங்களுக்கு எஸ்பிஐ எல்லா பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கும் அது யூஸ் ஆக தான் போகுது.
அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இஸ் வின்னபிள். மோஸ்ட்லி டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் யாரும் ஃபோக்கஸ் கூட பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் இப்போதே ஃபோக்கஸ் பண்ணால் தான் அது கிளியர் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஸ்பிரன்ஸ் ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் எஸ்ஏ லெட்டர் ரைட்டிங் காம்போனன்ட். ஓகே, ஆமாம். ஸோ வித் நோ மேஜர் கிராண்ட் கன்ஃபார்ம்லி ஸ்கோர் 35. ஆமாம், 50க்கு நீங்கள் 35+ வாங்கிட்டாலே நீங்கள் செலெக்ஷன் ஆல்மோஸ்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் யாருமே அதை கவனம் பார்க்க மாட்டாங்க. இங்கிலீஷ் தானன்னு சொல்லி ஒரு லெத்தாஜி ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் இங்கிலீஷ்க்கு ஃபஸ்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்களா, ஒரு எஸ்ஸே நம்மளால் எழுத முடியுதா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு டாபிக் கொடுத்தா, ஒரு ரேண்டமாக டாபிக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரேண்டமாக டாபிக் கொடுத்தா நம்மளால் ஒரு எஸ்ஸே எழுத முடியுதா, லெட்டர் ரைட்டிங் கரெக்டாக ஃபார்மேட்டில் எழுத முடியும், ஒரு கரெக்டான ஃபார்மேட்டில் பண்ண முடியுதா, எரர் இல்லாமல் எழுத முடியுதா. ஸோ இது இல்லாமல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ எஸ்பிஐ பிஓ பொறுத்த பெனிஃபிட்ஸ், அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது, நியூஸ் பேப்பர் அலவன்ஸ், புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ் அலவன்ஸ், அதேமாதிரி பெட்ரோல், ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ், டெலிஃபோன் பில் அலவன்ஸ், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ், இத்தனை அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்பிஐ பிஓக்கு மட்டும்தான் இருக்குது. இத்தனை அலவன்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்குது? எஸ்பிஐ பிஓக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயுமே அது கிடையாது. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவோட எண்ட் பார்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, ஸோ சார் உங்களோட பர்சனல் சேனல், டெலிகிராம் சேனல் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. ஸோ என்னோட டெலிகிராம் சேனல் ரைசாஸ் சேம்பர் ஃபார் இங்கிலீஷ், ரைசாஸ் சேம்பர் ஃபார் இங்கிலீஷ்னு பார்த்தீங்களா, அதுதான் என்னோட டெலிகிராம் சேனல். இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டட் அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் நான் கொண்டு வந்துடுவேன். ஓகே, ஸோ இன்னொரு விஷயமும், நம்மளோட அடா 247 ஒரு பேட்ச் இருக்குது. ஓகே, ஸோ நான் பேங்க் எக்ஸாம் படிக்கணும், எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில, எப்படி பண்ணணும், ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஒரு ஐடியா கூட இல்லைன்னா நம்ம உறுதி 4.0 ஒரு பேட்ச் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணி பை நவ் கொடுங்க. ஸோ பை நவ் கொடுத்தா உங்களுக்கு கூப்பன் கோட் கேட்கும். கூப்பன் கோடு, எனக்கு கூப்பன் கோடு YT84 அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தா உங்களுக்கு 3749 கோர்ஸ் வந்து 2100 உங்களுக்கு 2900 நம்ம கோர்ஸ் அவைலபிள் ஆகிடும். ஸோ மறக்காமல் இப்போ கூட கிளாஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளாஸில் என்ரோல் ஆகுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட கமெண்ட் பாக்ஸ், நம்ம யூடியூப் கீழே கமெண்ட் பாக்ஸில் வேறு என்ன வீடியோஸ் போடலான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ ஹாவ் எ நைஸ் டே. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.